வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுடைய 5வது லார்ஜஸ்ட் சிட்டியாவும், இந்தியாவுடைய 32வது லார்ஜஸ்ட் சிட்டியாவும் இருக்கக்கூடிய சேலத்துக்கு இனி வரும் காலகட்டங்கள்ல வர இருக்கக்கூடிய சில முக்கியமான மெகா ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சேலம் மெகா ஃபுட் பார்க் ப்ராஜெக்ட்ல இருந்து தமிழ்நாடு டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார் வரைக்கும் சேலத்துக்கு வர இருக்கக்கூடிய முக்கியமான மெகா ப்ராஜெக்ட்ஸ பத்தி தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது மெகா ஃபுட் பார்க். சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள பெரிய சிரகப்படியில ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இணைஞ்சு ரூபாய் 173 கோடி ரூபாய் செலவுல 70 ஏக்கர் நிலப்பரப்பளவுல இந்த ஒரு மெகா ஃபுட் பார்க் அப்படின்ற ப்ராஜெக்ட கொண்டு வர போறாங்க. 2019ல அறிவிக்கப்பட்ட இந்த ஒரு ப்ராஜெக்ட ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் அதாவது சிட்கோ தான் இந்த ஒரு ப்ராஜெக்ட முன்னெடுத்து செய்றாங்க. சோ இந்த ஒரு ப்ராஜெக்ட மொத்தம் 3 பேஸா பிரிச்சிருக்காங்க. அதுல இப்ப பேஸ் 1 பணிகள் அப்படின்றது முடிஞ்சிருச்சு. இப்ப கரண்டா பேஸ் 2 உடைய பணிகள் முடியிற நிலையில இருக்கு. அடுத்து வரும் 2025ஆம் ஆண்டு மார்ச் மாசத்துக்குள்ள பேஸ் 3 பணிகளும் முடிக்கப்பட்டு இந்த ஒரு மெகா ஃபுட் பார்க் அப்படின்றது முழுமைக்கு முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி வர இருக்கிற இந்த ஒரு மெகா ஃபுட் பார்க்ல நிறைய வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் அதாவது ஃப்ரூட்ல இருந்து எடுக்கப்படுற ஜாம், மில்லட்ஸ், ஸ்நாக் ஃபுட்ஸ் மாதிரி நிறைய வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் இங்க தயாரிக்கப்பட இருக்கு. அப்படி இந்த ஒரு மெகா ஃபுட் பார்க்ல இந்த வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸை தயாரிக்கிறதுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே செஞ்சிருக்காங்க. உதாரணத்துக்கு 24 மணி நேரமும் வாட்டர் அப்புறம் பவர் ஆக்சஸ், ஓவர் ஹெட் டேங்க்ஸ், சம்ஸ் மாதிரி இந்த ஒரு வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸை தயாரிக்கிறதுக்கு தேவையான எல்லா பேசிக் ஃபெசிலிட்டிஸுமே இந்த ஒரு மெகா ஃபுட் பார்க்ல செய்யப்பட இருக்கு. அது மட்டும் இல்லாம அப்படி வர இருக்கக்கூடிய இந்த ஒரு மெகா ஃபுட் பார்க்னால 5000 பேருக்கு நேரடி வேலை வாய்ப்பும் 5000 பேருக்கு மறைமுக வேலை வாய்ப்பும் உண்டாக்கப்பட இருக்கு. நம்ம லிஸ்ட்ல செகண்ட் பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது திருமணிமுத்தாறு ரிவர் ஃப்ரண்ட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட். 2020ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்ட இந்த ஒரு ப்ராஜெக்ட் உடைய ரிசர்ச் ஒர்க் அப்படின்றது இப்ப வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஆனா இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்ததுக்கு அப்புறம் திருமணிமுத்தாறு ரிவர் ஃப்ரண்ட் டெவலப்மெண்டோட சேர்த்து பார்க்ஸ், போட் ரைடிங், கனெக்டிங் பிரிட்ஜஸ், வாக் ஸ்பேஸ், ரயில் பிரிட்ஜஸ் அப்புறம் கிட்ஸுக்கான பிளே ஏரியாஸ் அப்படின்னு இந்த ஒரு ப்ராஜெக்ட் வர இருக்கு. ஆனா இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கான ரீசன்ட் அப்டேட்ஸ் அப்படின்னு பெருசா எதுவும் இல்ல. நம்ம லிஸ்ட்ல மூணாவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது சேலம் ஸ்மார்ட் ரோட் ப்ராஜெக்ட். சோ இந்த ஒரு ப்ராஜெக்ட சேலம் ஸ்மார்ட் சிட்டியும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இணைஞ்சு தான் இந்த ஒரு ப்ராஜெக்ட முன்னெடுக்கிறாங்க. அதன்படி சேலத்துல உள்ள எல்லா ரோட்ஸையுமே ஸ்மார்ட் ரோடா மாத்துறது தான் இந்த ஒரு திட்டத்தினுடைய அடிப்படை நோக்கம். அதாவது சேலத்துல உள்ள முக்கியமான லேண்ட்மார்க்ஸ்க்கு பக்கத்துல உள்ள ஏரியாஸ்ல உள்ள ரோட புறா ஸ்மார்ட் ரோட்ஸா மாத்துறது தான் இந்த ஒரு சேலம் ஸ்மார்ட் ரோட் ப்ராஜெக்ட். சோ இந்த ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்றதும் விரைவில் வர இருக்கு. நம்ம லிஸ்ட்ல நாலாவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது சேலத்துல உள்ள ஸ்ட்ரீட் லைட்ஸ் அப்புறம் எல்இடி லைட்ஸா மாத்திர ப்ராஜெக்ட். சோ இந்த ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்றது சேலம் ஸ்மார்ட் சிட்டி சார்பில் தான் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதன்படி ரூபாய் 37.47 கோடி ரூபாய் செலவுல சேலத்துல உள்ள எல்லா ஸ்ட்ரீட் லைட்ஸுமே எல்இடி லைட்ஸா மாத்த போறாங்க. இந்த ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்றது இப்ப தொடர்ந்து நடந்து வருது. அதன்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட்டா முடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் சேலம்ன்ற இந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் மட்டுமே 73,21,282 யூனிட்ஸ் கரண்ட் சேவ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம லிஸ்ட்ல அஞ்சாவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது சேலம் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட். 2011ஆம் ஆண்டு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்தியால உள்ள டயர் 2 சிட்டிஸ்க்கான மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா அதே 2011ஆம் ஆண்டு நம்ம தமிழ்நாடு அரசு மெட்ரோ ரயிலுக்கு பதிலா மோனோ ரயிலை கொண்டு வரலாம் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணாங்க. சோ இதுக்கப்புறம் இந்த ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்றது தள்ளி போயிட்டே இருந்துச்சு. இதுக்கப்புறம் ரீசெண்டா 2021ஆம் ஆண்டு சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் இந்த சேலம் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்டுக்கான feasibility ஸ்டடியையும் டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டையும் ரெடி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. இதுக்கப்புறம் கடந்த 2023ஆம் ஆண்டு சிஎம்ஆர்எல் அபிஷியல்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த ஒரு சேலம் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் அப்படின்றது 2 ரூட்ஸ்ல 40 கிலோமீட்டர் தூரத்துக்கு சேலத்துல வர இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை தொடர்ந்து 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாசம் இந்த சேலம் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்டுக்கான டீடைல்டு feasibility ஸ்டடி ரிப்போர்ட்டை தமிழ்நாடு கவர்மெண்ட் சப்மிட் பண்ணிருக்காங்க. சோ இதுதான் சேலம் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்டுக்கான இப்ப வரைக்கும் இருக்கிற அப்டேட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்ல ஆறாவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது தமிழ்நாடு டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார். இந்த ஒரு டிஃபென்ஸ் காரிடார் அப்படின்றது தமிழ்நாட்டுல உள்ள 5 முக்கியமான சிட்டிஸான சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, ஒசூர், சேலம் ஆகிய இந்த 5 ஊர்கள்ல இந்த ஒரு டிஃபென்ஸ் காரிடார் அப்படின்றது வர இருக்கு. அப்படி இந்த ஒரு டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார்ல மெயினா டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்றது நடக்கும். அதன்படி இந்த 5 சிட்டிஸ்லயுமே 700 ஏக்கர் நிலப்பரப்புல 3100 கோடி ரூபாய் செலவுல இந்த ஒரு டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார் அப்படின்றது அமையவிருக்கு. சோ இத பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. So see you next video. Until Sunny, bye. Sabari Karthik.